இங்க ஒரு ரோபோட் முடிஞ்ச அளவுக்கு மனுஷன மாதிரி மாறணும்னு அது உடம்பு ஃபுல்லா சிலிக்கான் அப்ளை பண்ணிட்டு அது மேலேயே மனுஷ தோல் மாதிரி இருக்க சிந்தட்டிக்க போட்டுக்குது. அது மட்டும் இல்ல, உண்மையான மனுஷ முடியவே இது தலையிலையும் இம்ப்ளான்ட் பண்றானுங்க. இப்போ கடைசியா அந்த ரோபோட்டோட தலையை அதோட உடம்புல ஃபிட் பண்றான். இப்போ பாக்குறதுக்கு அச்சஸ்லாம் மனுஷன் மாதிரி இருக்கு. ஆனாலுமே அந்த ரோபோட்டுக்கு இதெல்லாம் பத்தல. அதனாலே அந்த சயின்டிஸ்ட் எனக்கு மனுஷங்களோட உணர்வுகளையும் கொடுங்கன்னு கேக்குது. சரின்னு அவரும் பல மாசமா கஷ்டப்பட்டு ஒரு செயற்கையான ஹார்ட்டை உருவாக்கி அந்த ரோபோட்ல ஃபிட் பண்றாரு. இப்போ இது நினைச்ச மாதிரி மனுஷங்களோட எமோஷன்ஸும் கிடைச்சு இது ஒரு பொண்ணையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆனா அந்த பொண்ணு நீ வெறும் ரோபோட் தான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறா. ஏன்னா மத்தவங்களும் இன்னுமே இது ஒரு ரோபோட்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதை நம்ம எப்படியாச்சும் மாத்தி ஆகணும்னு கோர்ட்ல போய் என்ன ஒரு மனுஷனா ரெகக்னைஸ் பண்ணணும்னு கேஸ் போடுது. ஆனா ஜட்ஜு சாவே இல்லாத ஒரு பொருளை என்னைக்குமே மனுஷனா ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிடுறாரு. இப்போ இதை எப்படியாச்சும் மாத்தி ஆகணும்னு இதை உருவாக்கின சயின்டிஸ்டையே கடைசியா ஒரு தடவை திரும்ப போய் நான் ஒரு முழுமையான மனுஷனா மாறுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவரும் சரின்னு இதுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா அந்த ரோபோட்டுக்கும் வயசாக ஆரம்பிச்சிருது. இப்போ இதோட வாழ்நாளோட கடைசி தருணத்துல ஒரு மனுஷனை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இது ரோபோட்டாவே கடைசி வரையும் சாகாம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த ரோபோட் பண்றதுதான் கரெக்ட்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.